கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்துட்டு வருகிற இந்த ஒரு கொரிந்திய ஸ்டடி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏற்பாட்டு உடைய நியாயப்பிரமாணத்தை பற்றி அவர் பேசிட்டு வரும்போது ஒரு விஷயம் பேசுகிறாரு. என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை வாங்க போன மோசே அது வாங்கிட்டு வந்தாரு. நீங்க அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. அங்க சொல்லாத விஷயத்த பவுல் இங்க என்ன பண்றான்னா ஹைலைட் பண்றாரு. அங்க மோசே நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வருவாரு. ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும் முகம். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா முகத்தை மூடிக்குவார். மறுபடியும் கட்டளைகளை வாங்க போவாரு. அப்போ முகத்தை அந்த திரைய எடுத்துருவாரு. மறுபடியும் ஜனங்கள் மத்தியில வரும்போது முகத்தை மூடிக்குவார். இது சம்பவம், பழைய ஏற்பாட்டுல சம்பவம். அவ்வளவுதான் இருக்கும். நீங்க என்ன படிச்சு பார்த்தா தெரியும். ஆனா பவுல் அந்த சம்பவத்துல நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி காமிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஏன் மோசே இப்படி பண்ணாரு என்ற ஒரு டீடைல்டு விளக்கம் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க படிச்சு பாருங்க. எதனால அப்படி பண்ணாருன்ற விவரம் நமக்கு தெரியாது. பட் பவுல் என்ன பண்றாருன்னா, அது ஏன் பண்ணாருன்னு மோசே அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் ஜனங்கள் முன்னாடி வரும்போது அந்த முகத்தை அவர் மூடிக்கிட்டாரு. காரணம் என்னன்னா, தேவனுடைய கட்டளைகளை வாங்கும்போது அந்த தேவனுடைய மகிமை பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு, முகத்துல பிரதிபலிச்சிச்சு. ரிஃப்ளெக்ட் இல்லைங்களா? எது? தேவனுடைய மகிமை. எப்போ? அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கும்போது இது மோசே கிட்ட வெளிப்பட்டுச்சு. பட் என்னன்னா, இந்த மகிமையை ஜனங்கள் பார்க்க முடியல. எனவே மோசே என்ன பண்ணிட்டாருன்னா, பார்க்க முடியாது. எனவே ஜனங்கள் அதை பார்க்க முடியாத ஒண்ணு. அதே போல அவங்க பார்க்க வேண்டாம் என்பதனால அந்த ஒரு திரையை என்ன பண்ணிட்டாருன்னா முகத்தை கவர் பண்ணிட்டார். அப்ப முகத்தை கவர் பண்ற நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா மோசே எப்படி அந்த முகத்தை மூடி இருப்பார்னா, கம்ப்ளீட் ஃபேஸையே மூடி இருப்பார். வெறும் தலையை மட்டும் இல்ல, அந்த முகம், அந்த முகப்பகுதி என்ன பண்ணிருக்கிறாருன்னா திரையை வச்சு மூடும் போது பாருங்க, ஜனங்களால அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல. எந்த பிரகாசம்? அந்த மகிமையின் பிரகாசம். உண்மையிலே நியாயப்பிரமாணத்தை வாங்கும்போது ஒரு பெரிய ஒரு மகிமை அவர் முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லா நோட் பண்ணுங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இப்ப சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்கலையா? அப்போ அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதாவது என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, முகத்திலிருந்து ஒரு பிரதிபலிப்பு அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கும்போது மோசே ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. ஆனா அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பிரகாசத்தை, மகிமையை ஜனங்கள் பார்க்க முடியல. என்ன ரீசன்னா, அந்த திரை அங்க அப்படியே மூடிட்டார். ஸோ ஜனங்களால பார்க்க முடியல, அதான் ரீசன். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த திரை மூடப்பட்டு இருக்கிறது, அந்த மகிமையான பிரகாசத்தை பார்க்க முடியல. அந்த மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்றாரு மோசே. ஆனா என்னாச்சு? அந்த மகிமைக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல அந்த மகிமை காணாம போயிடுச்சு. அது எப்படி காணாம போச்சு? அது எப்படி காணாமல் போனது என்பதை கூட ஜனங்களால பார்க்க முடியல. ஏன்? திரை. அப்ப அந்த திரைக்கு இந்த பக்கம் என்ன நடக்குது? அந்த பிரகாசம் என்ன ஆச்சு? எப்படி மறைஞ்சிச்சு? அந்த பிரகாசத்துடைய முடிவு என்ன என்பதை ஜனங்களால பார்க்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அந்த திரை, முகத்தை மூடின திரை. இதுதாங்க பவுல் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படாத ஒரு விஷயத்த, ஒரு காரியத்தை பவுல் அந்த சம்பவத்தை கோடிட்டு இதுல எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறார். இது ஒரு நிழல்.
பட் இது நம்ம படிக்கிற நமக்கு யதார்த்தமா தெரியுது. இது என்ன ஒரு யதார்த்தமா ஒரு பிரைட்னஸ் முகத்துல வெளிப்படுது. ஜனங்கள் அது பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, கண்ணு கூசி இருக்கும், அதனால முகத்தை மூடிட்டாரு. இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இது படிக்கிற நமக்கும் யதார்த்தமா இருந்துட்டாலும் பவுல் இதுல ஒரு சத்தியத்தை காமிக்கிறார். இதுல ஒரு மறைபொருள் காணப்படுது, இது ஒரு நிழல் நிஜம் இருக்குது அப்படின்னு பவுல் யதார்த்தமா பார்க்கிற நாமம், சாதாரணமா பார்க்கக்கூடிய நாமம், அதுல ரொம்ப கவனம் கொடுத்து பாருங்க அப்படின்னு பவுல் அங்க என்ன பண்றாருன்னா குறிப்பிடுறத பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அறிமுகத்தோட இப்போ நாம கண்டினியூ பண்ணலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, போன கிளாஸ் நம்ம பார்த்தோம், எது வரைக்கும் பார்த்தோம்னா 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் என்ற வார்த்தைக்கு போல்னஸ், தைரியமா நாங்க என்ன பண்றோம்னா பேசுறோம். ஏன்னா பாருங்க, இப்ப மோசே பக்கத்துல நிக்க வைக்கலாம், நாமளும் நிக்கலாம். மோசே நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்றாரு, நாம சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றோம். அவரு சொல்றாரு இதை கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். நாம சொல்றோம் இதை நீங்க விசுவாசிச்சாலே உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். இப்ப நினைச்சு பாருங்க, ஜனங்கள் எல்லாருமே, ஜனங்களுக்கு மத்தியில இப்ப மோசே சொல்றாரு இதை கடைபிடிச்சீங்கன்னா ஜீவன் கிடைக்கும் அடிச்சு சொல்ற. ஆனா பிரச்சனை என்னன்னா, அத யாரெல்லாம் கேக்குறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க, ஒருத்தருக்கும் ஜீவன் கிடைக்கல இல்லைங்களா? இப்ப இந்த நிலையில இருந்துட்டு எப்படி நான் போயிட்டு மத்தவங்களுக்கு பாருங்கப்பா, ஏற்கனவே இதை யாரெல்லாம் வாங்கி இதெல்லாம் பாத்தீங்களா கடைபிடிச்சதுனால உங்க ஜீவன் பெற்றிருக்கிறாங்கன்னு யாராவது காமிச்சா சொல்லி மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் இல்லைங்களா? அதனால நீங்களும் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். இப்படி தைரியமா போய் மத்தவங்களுக்கு ஒரு உதாரணத்தை காமிச்சிட்டு பாருங்க, ஏற்கனவே இந்த ஜனங்கள் ஜீவன் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க நியாயப்பிரமாணத்தினால அப்படின்னு தைரியமா உதாரணத்தை காமிச்சு பிரசங்கம் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பில்லை. எந்த பரிசேயர் சதுசேயர் எந்த வேத பாரகராலும் நியாயப்பிரமாணத்தை தைரியமா ஒரு புதிய ஜனங்களுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தினால யாருமே ஜீவன் பெற்றதே இல்லை. ஆனா இந்த பக்கம் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கூடிய நாமம் தைரியமா பிரசங்கம் பண்ணலாம், எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா இதனால ஜீவன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஒரு சுவிசேஷம், இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சாராளுடைய அந்த உடன்படிக்கையின் மூலமாய் விசுவாசத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொள்வதனால ஜீவன் கன்ஃபார்மா கிடைக்குங்க. தைரியமா போய் பிரசங்கம் செய்யலாம், இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குங்க. எனவே தாராளமாய் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷம், நாங்கள் பெற்றுக்கொண்ட ஊழியம் என்ன மாதிரி ஊழியம் தெரியுமா? அந்த ஊழியத்தை மகிமைப்படுத்த, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஊழியம், செய்யற ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல அப்படின்னு அங்க பவுல் அங்க பேசுறத நம்மளால கவனிக்க முடியுது. சோ ஓகே, சோ இப்போ இதை நம்ம புரிஞ்ச பின்னாடி இப்போ நாம என்ன பார்க்கலாம்னா, பிரேக் ஆகுதா வாய்ஸ்? சோ அப்போ இதை நம்ம புரிஞ்ச பின்னாடி நம்ம இப்போ அடுத்து வசனம் 13க்கு நம்ம வரலாம். இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 13 அன்றியும் ஒளிந்து 13ஆம் வசனம். நாங்கள் கிறிஸ்டோபர் பிரதர் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சோ அப்போ 13ஆம் வசனத்துக்கு நம்ம வரும்போது நல்லா கவனிங்க. நீங்க பைபிள் திறந்து வச்சுக்கோங்க. உங்க பைபிளை
கவனம் வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளவு நேரம் சொன்ன ஒரு அறிமுகத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. வசனம் ரொம்ப ஈஸியா புரியும். தமிழ் நம்ம படிக்கிறோம். 13ஆம் வசனம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடி. நோக்கினா அவங்க பாக்குறாங்க என்ன ஆகுது, முகத்துல பாக்குறாங்க. மோசே அந்த பிரகாசம் வந்துச்சே, அந்த மகிமை வெளிப்பட்டுச்சே, மோசே அந்த மகிமைய அப்படி பிரதிபலிச்சாரே, அது என்னாச்சு என்னாச்சு அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஆனா அந்த மகிமையின் பிரகாசம் என்னாச்சு, முடிவு, ரிசல்ட், அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ஜனங்களால பார்க்க முடியலையாமா. ஆக்சுவலி என்ன ஆச்சு நமக்கு தெரியும். அது ஒளிந்து போச்சு. ஒளிந்து போச்சுன்னா மறைஞ்சு போயிடுச்சு. அந்த பிரகாசம் அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. பட் இப்படிதான் ஆச்சுன்றது எப்படி ஆச்சு, எப்போ ஆச்சு, அந்த விவரமே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. இது சாதாரணமா நடந்த சம்பவம் தான். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன, பவுல் இது எப்படி கொண்டு போறாருன்னா, இது போலத்தான் நியாயப்பிரமாணத்தை வாங்குற ஜனங்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா கடைசி வரைக்கும் நியாயப்பிரமாணம் தான் இருக்கும்னு? அப்படி இல்லை. நியாயப்பிரமாணத்துடைய முடிவு ஒரு காலகட்டத்தில் அது மறைஞ்சு போயிடும். கடைசி நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தரும் தேவனுக்கு முன்னாடி வர முடியாது. எனவே அந்த நியாயப்பிரமாணம் அது ஒளிந்து போயிரும்னா அது அப்படி மறைஞ்சு போயிடும். இதை நீங்க நம்பிட்டு இருக்க வேண்டாம், இதை நீங்க பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். இதத்தான் அடையாளத்துல மோசே மூலமா அந்த வந்த மகிமைய, அதுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை நீங்க நோக்கி பாராதபடி மோசே என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தன் முகத்தின் மேல், தலையின் மேல் இல்ல, தலையின் மேல் முக்காடு போடுறது ஒரு கான்செப்ட், அது வேற கான்செப்ட். இது முகத்தின் மேல முக்காடு போடுறது இல்லைங்களா? முகம் குறிக்குது நம்முடைய நெற்றியிலிருந்து நம்முடைய வாய் வரைக்கும், அந்த இது வரை. சோ அப்போ அந்த முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல சொல்லிட்டு நாங்கள் போடுகிறது இல்லை. அப்ப ஏதோ கம்பேரிசன் பண்றாரு பாரு. அவர் பண்ண மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். அப்ப என்னமோ விஷயம் இருக்குது, நாங்க ஏன் போடுறது இல்லை, நாங்க ஏன் போடுறது இல்லை. அப்ப நாங்க என்ன பண்றோம், மோசே என்ன பண்ணலையோ அதை நாங்க பண்றோம். என்ன பண்றோம், அது கடைசி வசனத்துல பவுல் பேசுற இல்லைங்களா? இவர் என்ன பண்ணாரு, தன் முகத்துல வெளியான அந்த பிரகாசத்தை, அது என்ன ஆச்சு, கடைசியில என்ன நடக்க போகுதுன்ற விஷயமே ஜனங்கள் பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாதபடி திரை என்ன பண்ணிட்டாருன்னா போட்டுக்கிட்டார். சோ இது நிழல். ஆனா நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம், முக்காடெல்லாம் போட மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது கடைசி வசனத்துல ஆன்சர் பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சில காரியங்களை பார்த்துட்டு அங்க போறது கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? சோ நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. சோ டக்குன்னு யாரும் உங்க பார்வைய கடைசி வசனத்துக்கு கொண்டு போக வேண்டாம். சோ இப்ப நாம என்ன பண்ணலாம்னா அந்த காரியங்களை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இப்போ சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு வசனத்துக்கு போறாரு. நம்ம போகலாம். 14ஆம் வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. பாருங்க, மனசு கடினமாச்சாம். இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்ப இது ஒரு வழக்கமாகவே ஜனங்கள் வச்சுக்கிட்டாங்க. எப்படி மோசே நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும் போது, அந்த கட்டளைகள் எல்லாம் வாசிக்கும் போது அங்க போவாரு, தேவன் கிட்ட வாங்குவாரு. தேவன்கிட்ட வாங்கும்போது முக்காடு எடுத்துக்குவார். ஆனா வாங்கிட்டு ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது முக்காடு போட்டுக்குவார். அது என்ன ரீசன்னா, அந்த பிரகாசம் பார்க்க முடியாது ஜனங்கள், அதான் விஷயம். பட் இதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா
இது ஒரு வழக்கமா ஆக்கிட்டாங்க. ஒவ்வொரு முறை பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், அவங்க முக்காடு போட்டுக்குவாங்க. பட் அது என்ன அர்த்தம், எதுக்கு நம்ம முக்காடு போடுறோம், அது புரிஞ்சு போடல. ஏன்னா அவங்க மனசு கடினப்பட்டிருக்கிறதா. பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை பவுல் பயன்படுத்துறாரு. இப்ப நம்ம ரோமர் புஸ்தகத்துல நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களை பத்தி ஒரு விஷயம் பேசியிருப்பார். என்ன சொல்லிக்கிறார் பாத்தீங்கன்னா 25, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடி ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு, அதாவது சபை இல்லைங்களா, உடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடின மனது உண்டாயிருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடின மனசு இல்லைங்களா. இந்த கடின மனசு, இந்த கடின மனசு ஏன் வந்துச்சு அவங்களுக்கு? அது என்ன கடின மனசு? மனசு பத்தி பேசுற, மனசுனா குறிக்குது மைண்ட். மைண்ட் கடினமா இருக்குங்களாமா இல்லைங்களா. மைண்ட் கடினம். பொதுவா பைபிள்ல சிம்பாலிக்கா நம்ம பார்க்கிறோம் மைண்ட், அப்புறம் இருதயம். இப்ப இங்க பவுல் பேசுறது இருதயத்தை பத்தி பேசல, இருதயம் கடினமா இருக்குது பத்தி பேசல. இருதய கடினம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இவர் பேசுறது மனசு, மைண்ட். மைண்ட் அது கனத்து இருக்குது, கடினமா இருக்குது. அப்ப இது என்ன அர்த்தம்? பொதுவா நம்முடைய மைண்ட் என்ன குறிக்குது தெரியுங்களா? நம்ம மைண்ட் குறிக்குது பொதுவா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா, நம்முடைய மைண்ட் என்பது அது ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு மெமரி இல்லைங்களா. எப்படி ஒரு மெமரி கார்டு சொல்லலாம் இல்லைங்களா, மெமரி கார்டு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம சொல்லலாம். தினமும் நம்ம என்ன வந்து இன்புட் கொடுக்குறோம், இன்புட்னா நிறைய என்னென்ன கொடுக்குறோம் அதுதான் ஸ்டோர் ஆகும், கரெக்டுங்களா. அப்போ சில விஷயங்கள், பரிசுத்தமான காரியங்களை நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோம் அது மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதை ரிசீவ் பண்றதுக்கு மைண்ட் ஏத்துக்கும். ஆனா இதுவே நீங்க அசுத்தமான காரியங்களை இன்புட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா மைண்ட் அதை ஏத்துக்கும், ஏன்னா மைண்ட் பழக்கப்பட்டிருக்கு. ஆனா பரிசுத்தமான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு, நீங்க இன்புட் கொடுக்கறதுக்கு சில நேரம் மைண்ட் விரும்பாது. ஆனாலும் என்ன பண்றோம், சில நேரங்களை கொடுத்துறோம். ஆனா சில பேருக்கு மனசு கடினமாச்சுன்னு வைங்களேன், என்னத்தீங்களா அர்த்தம், அவங்க தெரியா ஸ்டடி பண்ண மாட்டாங்க, தொடர்ந்து மாம்சத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது மாம்ச காரியங்களுக்கும் பரிசுத்தமில்லாத விஷயங்களுக்கும் தான் அந்த ஃபீடிங் பண்ணிட்டே இருப்பாங்க. எதை? மூளைய, மைண்ட நம்ம எதனால ஃபீட் பண்றோம்? ஃபீடிங்னா புரியுது இல்லைங்களா. ஃபீடிங்னா என்ன சொல்லலாம் தமிழ்ல, போஷிக்கிறது அல்லது லோட் பண்றது. லோட் அந்த வார்த்தை கேட்டிருக்கு, லோடிங். நம்ம மைண்ட எதனால லோட் பண்ணிட்டு இருக்கோன்றது கவனிக்க வேண்டிய பாயிண்ட். உலகத்தின் ஜனங்கள் உலக பிரகாரமான விஷயங்களை தான் மைண்ட்ல லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நாம் என்ன பண்றோம், சத்தியத்தை லோட் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை அன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எதுக்கு நம்ம லோடிங் கொடுக்கிறோம், அதுதான் மைண்ட் நிரம்பும். அப்பதான் மைண்ட்ல எந்த அளவுக்கு லோடிங் கொடுக்கிறோம் அதை பொறுத்து தான் அது இருதயத்தை மாற்றும், கரெக்டுங்களா. மைண்டுடைய அந்த லோடு, என்ன லோடிங் கொடுக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருதயத்துடைய சேஞ்ச் அங்க இருக்கும். இப்ப ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இருதயம் கடினப்படுறத பத்தி இங்க பேசல, கேட்டே மூடிட்டாங்கன்ட்டாங்க இல்லைங்களா. கேட் இங்க இது எங்கவே கேட் போட்டாங்கன்னா மைண்டுக்கே கேட்டு போட்டாங்க. அதனால அந்த லிட்ரலா அந்த நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் போது முக்காடு போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இது என்ன குறிக்குதுன்னா,
வெறுமன ரீடிங் பண்ணுவாங்க, கேட்பாங்க, அவ்வளவுதான். அதுல என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை வந்திருக்கும் போது சொன்னார், கிருபையும் சத்தியத்தை நீங்க விட்டுட்டீங்க. கிருபையும் சத்தியம். நியாயப்பிரமாணத்துல கிருபை இருக்காமா, சத்தியம் இருக்காமா, அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணுவார்னா அங்க பேசுவார். அப்போ இந்த கிருபை சத்தியம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மைண்ட் அவங்களுக்கு இல்லை. வெறுமன காதல கேட்கக்கூடியவங்களதான் இருந்தாங்களே ஒழிய அது மைண்டுக்குள்ள போகல. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் ஜனங்களுடைய ஒரு நிலைப்பாட்டா இருந்துச்சு. இதான் சொல்றாரு, அவங்க புரிஞ்சிக்க முடியல. நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குது, அவங்க அதை சரியா புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில காணப்பட்டாங்க இல்லைங்களா? இன்னைக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு எப்படி பெயர் சபை ஜனங்கள் அப்படித்தான். கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுவாங்க, நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, இவ்வளவுதான். இதுதான் அவங்களுக்கு இருக்குதுங்க. இது ஏன் அவங்களுக்கு சத்தியத்தை உள்வாங்க முடியல? ஏன்னா மைண்ட்ல ஒரு திரை போடப்பட்டு இருக்கிறது. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. இவங்களுக்கு எது பண்ணா கர்த்தருக்கு பிடிக்கும்? கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனு, புது ட்ரெஸ், கேக்கு இல்லைங்களா, சர்ச்சுக்கு போய் காணிக்க கொடுக்கறது, இது மாதிரி ஒரு 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 மனது கடினப்பட்டதுனால சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியாத ஒரு லெவல்ல இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா கிறிஸ்தவர்கள். இது மாதிரி தான் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை சரியா புரிஞ்சுக்கல. அது மாத்திரம் இல்ல, எப்படி அந்த முக்காடு போட்டதுனால மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியலையோ, அந்த பிரகாசம் அப்படியே மறைஞ்சு போச்சு இல்லைங்களா, அது போல நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால என்ன விளைவு ஏற்படும், அதனால என்ன நடக்க போகுது என்று எந்த ஒரு விஷயமும் தெரியாமலே என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு புரிஞ்சிக்காமலேயே அந்த நியாயப்பிரமாணத்தை புடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் குறிக்கிறது மனசு கடினப்பட்டுச்சு. அவங்களுடைய மனசு கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகி அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது இல்லைங்களா. அந்த முக்காடு குறிக்குது லிட்ரலா மோசே போட்ட முக்காடு. இவங்களும் அது என்னன்னே புரிஞ்சுக்காம லிட்ரலாவே முக்காடு போடுறாங்க. பட் இந்த முக்காடு எதை குறிக்குதுன்னா அறியாமை இல்லைங்களா. சோ இந்த ஒரு அறியாமையில இருக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி வெறுமன வெளிப்புறமா நாங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், பலி செலுத்துவாங்க, காணிக்க கொடுப்பாங்க, இதுதான் பண்றாங்க. எதுக்கு செய்யணும்? ஏன் பலி செலுத்துறோம், ஏன் காணிக்க கொடுக்குறோம்? அப்பப்ப கேலண்டரை பார்த்துக்குவாங்க, அடுத்து என்ன பண்டிகை வருது, அடுத்து நம்ம என்ன செய்யணும், அதுதான் பண்றாங்களே ஒழிய அறியாமை என்ற முக்காடு இருக்குது, புரிஞ்சுக்க முடியல அவங்களால. அப்போ இப்படிப்பட்ட புரிஞ்சுக்க முடியாத தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கையில வச்சுட்டு இருந்தான். ஆனா இந்த முக்காடு, நல்ல கவனிங்க, இந்த முக்காடு புதியதொரு ஒரு உடன்படிக்கை, அது சாராளின் உடன்படிக்கை, அது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையினால் நீக்கப்படுகிறது. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை பத்தி பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தம் யார் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து. அது கிறிஸ்துவினாலே அந்த அறியாமை என்ற அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. உண்மைதான். எப்போ பவுல் ஒரு காலத்துல அந்த அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அறியாமை இருந்துச்சு, அதனாலதான் ஜனங்களை துன்புறுத்தினார். என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அந்த அறியாமை நீங்குச்சு, அந்த பிரகாசம் நல்லா பார்த்தாரு, கிளியர் ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, அவருடைய மைண்டு ஓப்பன் ஆச்சு, சத்தியம் உள்ள போச்சு, தேவனுடைய திட்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. எப்போ என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் வராரோ அப்பவே அந்த முக்காடு
நீக்கப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா இங்க பேசுறத கவனிக்கும். இப்படி சொல்லிட்டு 15ஆம் வசனம் வரும்போது இப்ப இன்னொரு முக்காடு பத்தி பேசுறேன். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த முக்காடு மைண்டுக்கு போட்ட முக்காடு. மைண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அவங்களால. காரணம் முக்காடு போட்டுக்கிட்டாங்க. முக்காடுன்றது ஒரு அறியாமை. நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்றோம், ஏன் பலி செலுத்துறோம், எதனால செலுத்துறோம் அப்படின்ற ஒரு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஏதோ பண்ணணும் பண்றாங்க, அறியாமை. இது மனசுல இருந்துச்சு. இப்ப 15ஆம் வசனம் வரும்போது இன்னொரு முக்காடு பத்தி பேசுறாரு. இது இருதயத்தின் மேல போடப்பட்ட முக்காடு. இது என்ன முக்காடு? மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது பாருங்க, வாசிக்கிறவங்க முக்காடு போடுறாங்க, வாசிக்கிறவங்களுக்கும் சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, கேட்கிறவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. கேட்கிறவங்களுக்கு இருதயத்துல முக்காடு போடுறது. அப்ப வாசிக்கிறாங்க, மனசு முக்காடு, மைண்ட் முக்காடு இருக்கு. அதே போல வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. இருதயம் சொல்லும் போது குறிக்குது. பொதுவா மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆனா தான் அது இருதயத்தை வந்து அடையும், இல்லைங்களா? நம்முடைய சிந்தையில மைண்ட்ல சரியா உள்ள போனா தான் அது இருதயத்தை நிரப்பும். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு கர்த்தர் இயேசு ஒரு முறை சொன்னார் இல்லைங்களா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. என்ன அர்த்தம்? இச்சையோடு பார்க்கிறது ஒரு செய்கை. அப்படி பார்க்கும்போது மைண்ட்ல என்ன ஆகுது? லோடிங் ஆயிட்டு இருக்கு. மைண்ட்ல ஃபீடிங், லோடிங் ஆயிட்டு இருக்கு. மைண்டு அதையே யோசிக்க சைமல்டேனியஸா இருதயம் நிரம்ப ஆரம்பிக்குது. அப்ப இருதயம் நிரம்புச்சுன்னா அது பாவம் பண்ண மாதிரி தான். இதுதான் கர்த்தர் இயேசு சொன்னாரு. அதே போல ஜனங்கள் மைண்டிலே கேட்டு போட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. அதனால இருதயமும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்காடு போடப்பட்ட நிலைமையில தான் அங்க இருந்துச்சு. இருதயத்துக்குள்ள அந்த விஷயமே அங்க போகல. வெறுமன ஒரு ஃபார்மாலிட்டியா, கடமையா தான் தேவன் கிட்ட வந்தாங்க, பலி செலுத்தினாங்க, ஈவன் பாட்டு கூட பாடினாங்க, துதிச்சாங்க. அதான் பாக்குறோம். தேவன் சொல்றாரு அவங்க இருதயம் தூரமா இருக்கிறது. வெறும் வாயில தான் துதிக்கிறாங்க, வாயில தான் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க, ஆனா இருதயம் தூரமா இருக்குது. சோ இதுதான் அவங்களுடைய முக்காடு இருதயத்தின் மேல இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க பவுல் அங்க பேசுறதா பாக்குறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்ச பின்னாடி 16ஆம் வசனத்துக்கு வர்றாரு. இப்படிப்பட்ட ஒரு முக்காடு அவங்ககிட்ட இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, மைண்ட்லயும் இருக்குது, இருதயத்திலும் இருக்குது. சரியா புரிஞ்சுக்க முடியல, நியாயப்பிரமாணத்தை விட முடியல. நியாயப்பிரமாணத்தான் எங்களுக்கு உயிர் கொடுக்குதுன்னு இப்ப வரைக்கும் புடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. இல்லப்பா, நியாயப்பிரமாணத்தினால உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அது எழுத்தின்படி இருக்குது, அதை செஞ்சு நீங்க ஜீவன் பெற்றுக்க முடியாது. இல்ல எங்க இதுதான் வேணும், எங்க இதுதான் நாங்க கடைசி வரை கடைபிடிக்கணும். அப்பா அப்படி இல்லப்பா, அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க இல்ல, எங்க மோசே சொல்லியிருக்காருங்க. இல்லப்பா, மோசே சொல்லியிருக்காரு, உண்மைதான். ஆனா உண்மை என்னன்னா, அதனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்குமானா, ஜீவன் கிடைக்குமானா அந்த மாதிரி இல்ல நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். பாருங்க, இதுதான் இந்த அறியாமை, அந்த முக்காடு. அப்ப இது எப்போ அவங்ககிட்ட இந்த முக்காடு நீக்கப்படும் கேட்டீங்கன்னா, சொல்றார் வசனம் 16, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது. அண்டர்லைன் பண்ணும், முக்கியமான வார்த்தை. இந்த வசனம் நீங்க யாரோட கனெக்ட் பண்ணோம்னா, யோவான் சானகனுடைய ஊழியத்தோட கனெக்ட் பண்ணும். யோவான் சானகன் என்ன ஊழியம் பண்ணாருங்க? ரொம்ப காலமா நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை பார்த்து, அது பர்டிகுலரா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியலையே, தொடர்ந்து பாவம் பண்ணிட்டோமே இருக்கிறோமே, இந்த பாவத்தில் பாரத்திலிருந்து எப்பத்தான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இல்லைங்களா?
அப்படின்ற ஒரு பாரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணுமா? ஆமாங்க. ஆனா எப்படிங்க? ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். இனிமேல் நியாய பிரமாணத்தை விட்டு இவர்கிட்ட மனசை திரும்புங்க. மனம் திரும்புங்கள். யார்கிட்ட? எனக்கு பின் வரப்போகிறவராகிய மேசியா, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் காட்டுற வழியில் நடந்தீங்கன்னா பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு ஒண்ணே ஒண்ணு நீங்க செய்யணும். இனிமேல் இந்த நியாய பிரமாணத்தை விட்டுட்டு மனம் திரும்புங்க. அங்கிருந்து இங்க மனம் திரும்புங்கன்னா இதுல இருந்து அங்க, மோசே கிட்ட இருந்து இவர்கிட்ட. இதத்தான் யோவான் பண்ணிட்டார். அப்போ அப்படித்தான் பேப்டிசமே அவர் கொடுத்தார். அப்போ என்னைக்கு கர்த்தர்கிட்ட மனம் திரும்புறாங்களோ அந்த முக்காடு எடுபட்டு போகும். எவ்வளோ பவுல் அந்த ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே ஒரு யுக மாற்றம் நடந்திருக்குது. சுவிசேஷ யுகம் வந்திருக்குது. யூத யுகத்திலிருந்து ஒரு புது யுகம் பிறந்திருக்குது. இந்த யுகத்துல ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை செயலாக்கத்துல இருக்குது. இது புதுசா இருக்குது. இந்த உடன்படிக்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் கிடைக்குது, நீதி கிடைக்குது. இந்த உடன்படிக்கைக்கு நாங்க ஊழியக்காரரா இருக்கிறோம். இதெல்லாம் என்ன பண்றாருன்னா பவுல் அங்க பேசுறத நம்ம கவனிக்கிறோம். இப்படி சொல்லிட்டு தான் அன்பானவர்களே 16 வசனம் வரைக்கும் இந்த பாயிண்ட் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப 17ஆம் வசனம் என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்றத நாம இப்போ ஆராய்ச்சி பண்ண போறோம். 1 வசனத்திலிருந்து இப்ப வரைக்கும் நீங்க சரியா கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா சொல்றாரு, நாங்க எங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த தகுதியினால நாங்க அநேகருக்கு வாசனை கொண்டு வர்றோம். இந்த தகுதி கொடுத்தது தேவன். எங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, ஊழியம் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு புதியதோர் உடன்படிக்கையின் ஊழியம். அது பழைய உடன்படிக்கை மாதிரி இல்லை. ஏன்னா பழைய உடன்படிக்கை உடைய விஷயம் என்ன நிறைய கம்பேர் பண்ணாரு. பழைய உடன்படிக்கை பத்தி சொல்லும் போது அன்பானவர்களே அது எழுத்திற்குரியதாய் இருக்கிறது. ஆனா இந்த உடன்படிக்கை ஆவிக்குரியது. ஆவிக்குரியது, the spirit அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நீங்க அந்த கற்பனைகள், பழைய ஏற்பாட்டுடைய எல்லா நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் எழுத்தின் வடிவில கடைபிடிக்கணும், கிரியில கொண்டு வரணும். ஆனா இங்க அப்படி இல்லை. அதனுடைய கற்பனைகள் நீங்க ஜஸ்ட் உங்க சிந்தையில விரும்புனீங்கன்னா, அதை விரும்பி ஏற்றுக்கொண்டாலே போதும். அத தீமைய வெறுத்தாலே போதும், நீதிய விரும்பினாலே போதும். எல்லாம் ஆவியில நடக்குது, ஆவிக்கேற்றபடி நடக்குது இல்லைங்களா? அதை எப்படி ஆவிக்கேற்றபடி அங்கீகரிக்கப்படுது, தேவனால எப்படி அங்கீகரிக்கப்படுதுன்னா அது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது. ஆக்சுவலி என்ன நம்ம நீதிமானாக்கப்படுதல என்ன கண்டுபிடிக்கிறோம்? என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய நீதி நம்ம மூடிடுது. இப்ப நம்ம கிரியையில தேவனுக்கு முன்னாடி காண்பிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ தேவன் நம்மளை பார்க்கும்போது நீதிமானா பார்க்கிறார். ஆனா தேவன் விரும்புற ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆவியில நீதியை விரும்புறோமா, அதுதான் தேவன் பார்க்கிறார். கண்டிப்பா கிரியில காண்பிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா தேவனுடைய நீதியின் பிரமாணத்தை கிரியில காண்பிக்க முடியாது. ஆனா சிந்தையில விரும்புறோமா? ஆமா பிரதர் விரும்புறேன். அப்ப அதை மட்டும் தான் தேவன் பார்க்கிறார். இல்ல பிரதர், தேவன் நம்ம கிரியை பார்க்க மாட்டாரா? கிரியை பார்க்க மாட்டாருன்னா அவர் நம்மளை பார்க்கும்போது நீதியின் வஸ்திரம் நம்ம மூடி இருக்கிறதுனால அங்க கிறிஸ்து தான் தெரிவார். சோ கிறிஸ்து தெரிகிறதுனால, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறதுனால தேவன் நம்முடைய கிரியைகளை எப்படிதான் பார்ப்பாருன்னா அது ஒரு நீதிமானத்தான் அங்க பார்க்கிறார்.
ஆனா தேவன் விரும்புறது நாம எதுல கவனம் கொடுக்கணும்னா நம்முடைய மைண்ட்ல தான் அந்த கவனம் கொடுக்கணும் அன்பானவர்களே. ஸோ இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க பேசுறத நம்ம கவனிக்கிறோம். இப்படி சொல்லிட்டு தான் அன்பானவர்களே இப்போ இந்த வசனம் டச் பண்ண போறோம். இது இவ்வளோ நாள் நம்ம கேட்டதுக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கும். ஆனா இது நம்முடைய பிரதர்ஸுங்க உடைய அந்த வார்த்தைகளை ரொம்ப உன்னிப்பா ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. எப்படி வார்த்தைகள் வந்திருக்குது கவனிக்கிறாங்க. கரெக்டா பவுல் என்ன பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அதுக்கு இசைவா எடுக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்துட்டு ஒரு கோணத்துல பவுல் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு இந்த வசனம் படிச்ச சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அவர் ஒரு ஆங்கிள் பவுல் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னா என்னங்க சாரால் உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை. அது எழுத்தின்படி பார்க்கப்படுகிறது, இது ஆவியின்படி பார்க்கப்படுது. இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு இந்த வசனம் அவரு சொல்றாரு, இவ்வளோ நாள் நம்ம புரிஞ்சபடி இந்த வசனத்தை படிச்சு புரிஞ்சோம்னா ஒரு லிங்க் இருக்கா, ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, திடீர்னு ஒரு சம்பந்தமில்லாத ஒரு டாபிக் ஓபன் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வசனத்துடைய டிரான்ஸ்லேஷன் கேர்ஃபுல்லா செக் பண்ணோம்னா அது இசைவா இருக்கும். ஸோ இப்ப நம்ம கவனிக்கலாங்களா? நீங்க எல்லாரும் பைபிள் திறந்து வச்சுக்கோங்க. 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இத படிக்கும் போது நம்ம இவ்வளோ நாள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்? நிறைய பேர் சபை ஜனங்கள் மத்தியில ஃபாலோ கிளாஸ் எடுக்கும் போது இந்த வசனத்தை பல முறை கையாண்டிருக்கிறோம். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்? கர்த்தரே ஆவியானவர், அதாவது கர்த்தர் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறாரு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறாரு. ஏன்னா இது பேர் சபை ஜனங்கள் அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. கர்த்தரே ஆவியானவர்னா அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? பட் நம்ம என்ன எடுப்போம், இல்லைங்க இது அந்த அர்த்தம் இல்ல. கர்த்தர் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார். ஏன்னா உயிர் தெழுந்த பின்னாடி எப்படி உயிர் தெழுந்தாருங்க? ஆவியிலே எழுந்தார் படிச்சோம் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சப்ஜெக்ட்ல அப்படித்தான் பிரசன்ட் பண்ணுவோம். ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாத இருக்கும் பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளைன் கொடுப்போம்? அப்ப கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. என்னது இது? என்ன பவுலுக்கு என்னாச்சு? ஏதோ அவர் புரிஞ்சுக்காம பேசுறாரா? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொல்லிட்டா கூட ஓகே. அது என்ன கர்த்தரே ஆவியானவர்? கர்த்தர் ஆவியா இருக்கிறார். ஆமா ஆவியா இருக்கிறாரு. ஆவியா இருக்கிற கர்த்தர், அவருக்கு ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? சோ இது யோசிக்கணும். கண்டிப்பா நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வச்சிருப்பீங்க. பட் என்னதான் இருந்துட்டாலும் பவுல் ஒரு ஆங்கிள் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் போட்ட மாதிரி இது வசனம் நிக்குது. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் தமிழ் டிரான்ஸ்லேஷன். பட் நம்முடைய பிரதர்ஸுங்க இது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம்? கர்த்தரே ஆவியானவர். இதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்? கர்த்தர் ஆவியா இருக்கிறார், கர்த்தர் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார், அப்படிதானே கொடுத்தோம். அப்ப இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்கணும்? The Lord is a spirit. வார்த்தை கவனிங்க. The Lord is a spirit. A spiritனா கர்த்தர் ஆவியா இருக்கிறார். நம்ம என்ன ஒரு சப்ஜெக்ட்ல விளக்கம் கொடுப்போம் பேசிக் கிளாஸ்ல, அந்த விளக்கத்தின்படி கர்த்தர் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்வோம். பட் இங்கிலீஷ்ல அப்படி வருது. பட் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல அப்படி வரது இல்லை. ஆக்சுவலி அங்க லார்ட் இஸ் a spirit வரது இல்லைங்க. எப்படி வருதுன்னா, the Lord is the spirit, the spirit.
இது கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் மெஜாரிட்டி டிரான்ஸ்லேஷன்ல ரோதர்கம்ல பாத்தீங்கன்னா as spirit இல்ல the spirit. இது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான ஒரு ஆராய்ச்சி. இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பவுல் ஆரம்பத்துல ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருப்பார் பாருங்க. இந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதா இருக்கிறது, ஆவிக்கேற்றபடி டீல் பண்ணப்படுது. ஆவிக்கேற்றபடினா என்ன, அது எப்படி டீல் பண்ணப்படுது? அப்போ ஆவிக்கேற்றபடி டீல் பண்றதுக்கும் எழுத்தின்படி டீல் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட் என்ன? பவுல் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா? ஆவிக்கேற்றபடி டீல் பண்ற விஷயத்துல சென்டர் பாயிண்ட் கர்த்தர் இயேசு தான். இயேசு ஒருத்தர் வந்த பின்னாடி தான் ஆவிக்கேற்றபடி இந்த உடன்படிக்கையின் கீழ் டீலிங் நடக்குது. தேவன் அப்படித்தான் அவங்க பாக்குறாரு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? கர்த்தர் இயேசு இல்லைங்களா? இயேசு தான் அந்த ஆவி. இயேசு தான் ஆவியா இருக்கிறார்ல, அந்த ஆவி, அந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதா இருக்கிறதுன்னு படிச்சோம் இல்லைங்களா? அது ஆவிக்கேற்றபடி இருக்கிறது. அப்ப அந்த ஆவி ஆவின்றீங்களே, அது என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். இயேசு தான் அந்த ஆவி. இப்படித்தான் மொழிபெயர்ப்பு வந்திருக்கணும். இயேசு தான் அந்த ஆவி. அப்ப அந்த ஆவியாகிய இயேசு ஆவிக்கேற்றபடி தேவன் பார்க்கிறாருன்னு படிச்சோம் இல்லைங்களா? ஆவிக்கேற்றபடி டீலிங் பண்றாருன்னு படிச்சோம் இல்லைங்களா? அந்த ஆவி ஆவின்னு சொன்னோம் இல்லைங்களா? அது ஆவிக்குரியதா இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஆவி ஆவின்றீங்களே, அது ஆவினா என்ன ஆவி? ஸ்பிரிட். எப்படி கேட்டா அந்த ஆவி தான் கர்த்தர் இயேசு. அப்ப கர்த்தர் இயேசுவா இருக்கிற அந்த ஆவி, அந்த ஆவிக்கேற்றபடி தேவன் டீல் பண்றாரு இல்லைங்களா? இயேசு மூலமா, இயேசு வச்சு. அப்ப இயேசுவா இருக்கக்கூடிய அந்த ஆவி எங்கேயோ நியாய பிரமாணத்தினால கிடைக்க முடியாத விடுதலை இந்த ஆவியினால் கிடைக்குது. ஏன்னா நியாய பிரமாணத்துல ஏன் விடுதலை கிடைக்கிறது இல்ல? அது எழுத்தின்படி. அது எழுத்தின்படி டீலிங் நடக்குது ஜனங்கள் கிட்ட. ஆனா இந்த உடன்படிக்கை ஆவிக்கேற்றபடி டீலிங் நடக்கிறதுனால ஜனங்களுக்கு யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்களோ, கர்த்தருடைய ஆவியில கர்த்தராகிய ஆவி, கர்த்தராகிய இயேசு எனக்கூடிய ஆவி. ஏன்னா முந்தின வார்த்தை என்ன சொல்லிட்டாருங்க? கர்த்தரே ஆவி, கர்த்தர் தான் அந்த ஆவி. அந்த ஆவியாகிய கர்த்தர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, லிபர்ட்டி, சுதந்திரம் உண்டு. நியாயப்பிரமாணத்துல இதெல்லாம் கிடைக்காதுங்க. அது எழுத்தின்படி பார்க்குது. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நியாயப்பிரமாணம் ஒளிஞ்சு போச்சு, அது இல்லாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டாமா? அப்படி அர்த்தம் இல்லை. இப்பவும் நம்ம தேவனுடைய வார்த்தைகள், கற்பனைகளை நாம் தொடர்ந்து கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படுகிறது தேவன் எங்க பார்க்கிறார்? மெயினா சிந்தை. தேவன் ஆவிக்கேற்றபடித்தான் நம்மளை டீல் பண்றார். எதை வச்சு ஆவிக்கேற்றபடி டீல் பண்றாருன்னா கிறிஸ்து மூலமாய். சோ இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் நம்மளை ஆவிக்கேற்றபடி அங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் இயேசு தான் அந்த உடன்படிக்கை, கர்த்தர் இயேசு தான் அந்த ஆவி, கர்த்தர் இயேசு தான் அந்த புதிய சாராளுடைய உடன்படிக்கை அல்லது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை. இது ஆவிக்கேற்றபடி இருக்கிறது, ஆவிக்கேற்றபடி டீல் பண்ணப்படுகிறது. இது சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நியாயப்பிரமாணம் அப்படி இல்ல, அது கிரியையில காமிச்சாகும். அது எழுத்தின்படி அப்படின்னா அது கிரியையில காமிக்கணும். பட் இங்க கிரியையில காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை இல்ல. ஏன்னா கிரியையில காண்பிக்க முடியாது. ஆனாலும் காண்பிக்க ட்ரை பண்ணாலும் அதனால நீதிமானாக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்த பின்னாடி தேவன் நம்மளைய ஆவிக்கேற்றபடி பார்க்கிறாரு. அப்போ கர்த்தராக இயேசுடைய ஆவி, சாரி அப்படி இல்ல, கர்த்தராக இயேசு என்னும்
ஆவி. எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சோ இதே மொழிபெயர்ப்பு நான் வேற மாதிரி படிக்கிறேன், கவனிங்க. கர்த்தரே அந்த ஆவியா இருக்கிறார். கர்த்தரே அந்த ஆவியா இருக்கிறார். அந்த வார்த்தை முக்கியம். கர்த்தரே அந்த ஆவியா இருக்கிறார். எந்த ஆவி சொன்னார் இல்லைங்களா? இந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, ஆவிக்கேற்றபடி இருக்கிறது. அந்த ஆவி தான் யாருங்களாமா? நம்முடைய கர்த்தர். கர்த்தரே அந்த ஆவியாய் இருக்கிறார். எங்கெல்லாம் அந்த ஆவி உள்ளதோ, என்ன சொல்லும்னா, எந்தெந்த ஜனங்கள் அந்த ஆவி கேற்றபடி ஆவிக்குள்ள இருக்கிறாங்களோ அங்கே விடுதலை உண்டு. ஆனா இந்த விடுதலை எழுத்தின்படி கிடைக்காத அன்பானவர்களே, நியாயப்பிரமாணத்தின்படி கிடைக்காத அன்பானவர்களே. இது ஆவிக்கேற்றபடி தான் கிடைக்கும், ஆவிக்குட்பட்டு தான் கிடைக்கும். அது என்ன ஆவி? கர்த்தரே அந்த ஆவி. கர்த்தர் இயேசு தான் ஆவி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு, இப்ப 18ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? மோசே முக்காடு போடுறாரு, எல்லாரும் முக்காடு போடுறாங்க, அந்த ஊழியம் பண்ற எல்லாரும் முக்காடு போடுறாங்க. பட் நாங்க போடுறது இல்ல. அப்ப நாங்க போடுறது இல்லைன்னா என்ன பண்றோம்? மோசே என்ன பண்ணலையோ அதை நாங்க பண்றோம். மோசே என்ன பண்ணாரு? தன் முகத்துல நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது வந்துட்ட மகிமையின் பிரகாசம், அந்த பிரகாசம் அவர் முகத்திலிருந்து பிரதிபலிக்கிறத ஜனங்கள் பார்க்க கூடாதபடி திரை போட்டார். பட் நாங்க அப்படி செய்ய போறது இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே. எங்க முகத்தை நாங்க மூடுறது இல்ல, எங்க முகத்தை நாங்கள் மூட மாட்டோம். ஏன்னா எங்க முகத்திலிருந்து சிம்பாலிக்கா அடையாள பாஷையில பேசுற சுவிசேஷ ஒளி, மகிமையான சுவிசேஷ ஒளி, அது அடுத்த அதிகாரத்துல பேச போறார். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்ற ஒளி எங்க முகத்திலிருந்து வெளியாகுது. பார்க்கிற ஜனங்கள் அதை பார்க்க கூடாதபடி நாங்கள் முக்காடு போடுறது இல்ல, அவங்க எல்லாரும் பார்க்கணும். மோசே மாறி ஜனங்கள் பார்க்க கூடாதபடி முக்காடு போறது இல்ல. நாங்கள் எல்லோரும் திறந்த முகமாய், முக்காடு போட்ட முகம் இல்ல, முகத்தை திறந்துடுறோம். முகத்தை திறந்துட்டு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பெட்டரா பண்ணல. எப்படி வந்திருக்கணும்னா, எப்படி கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணும், கண்ணாடி என்ன பண்ணும், பிரதிபலிக்குமோ, அது மாதிரி நாங்க முகத்தை திறந்து முக்காடு போடாம கர்த்தருடைய மகிமையை பிரதிபலிக்கிறோம். கண்ணாடி போல கர்த்தருடைய மகிமை. இந்த மகிமை நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது மோசே முகத்துல இருந்துச்சு இல்லைங்களா ஒரு மகிமை, அதை விட நிரந்தரமா இருக்கக்கூடிய மகிமை. அந்த மகிமை கூட மறைஞ்சு போயிருச்சு. பட் இந்த மகிமை மறைஞ்சு போகாத மகிமை, இது நீதி தரக்கூடிய மகிமை, இது சுவிசேஷத்தின் ஒளி. கண்ணாடி போல நாங்க ரிஃப்ளெக்ட் பண்றோம், பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவியாய் இருக்கிற, அண்டர்லைன் பண்ணுங்க, ஆவியாய் இருக்கிற. ஆவினா அந்த ஆவி இல்ல, கர்த்தர் இயேசு ஸ்பிரிட் நேச்சர்ல இருக்கிறார் இல்லைங்களா, ஆவியின் சரீரத்துல. அதை பத்தி அவர் பவுல் இங்க பேசல. மாறாக ஆவியாய் இருக்கிற கர்த்தர் இயேசு. எந்த ஆவி நம்ம பார்த்தோம், இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிற மீனிங், அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதோடைய டிரான்ஸ்லேஷன் இன்னும் எப்போ பெட்டரா எப்படி வந்திருக்கலாம்னா, நான் இன்னொரு மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் பாருங்க. 18ஆம் வசனம், நமது முகங்கள் மூடப்படவில்லை, நாங்கள் மூடப்படுறதில்லை, முகங்களை மூடுறதில்லை. நாங்கள் எல்லோரும் தேவனுடைய மகிமையை காட்டுகிறோம், கண்ணாடியை போல காட்டுகிறோம். கண்ணாடியில பார்க்கறத பத்தி பேசல,
கண்ணாடி போல தேவனுடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்றோம். மோசே மாதிரி மறைக்கல, அந்த ரிஃப்ளெக்ட் பண்றதை மறைக்கல, காட்டுறோம், ஓபன் பண்றோம், ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காமிக்கிறோம். அப்படி நாம் அவரை போன்று மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முள் எழும் இம்மாற்றம் மேலும் மேலும் மகிமை தருகிறது. இன்னொரு இது பெட்டரா சொல்லணும்னா, மகிமையின் மேல் மகிமை. இது எப்படி பிரதர்ஸ் விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு காலத்துல நாங்க மோசே முகத்துல வெளிப்பட்ட அந்த மகிமைக்கு உட்பட்டு இருந்தோம். அதுவும் மகிமை தான், அது நான் இல்லையா சொல்லல, அதுவும் மகிமை தான். இப்ப அந்த மகிமையிலிருந்து இப்ப இந்த மகிமைக்கு நாங்க வந்திருக்கிறோம். அந்த மகிமையிலிருந்து இந்த மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசுறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இதனுடைய நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 2 வசனத்துக்கும் நீங்க வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. அப்போ தொடர்ந்து நாங்கள் முன்னேற்றம் அடைகிறோம் இந்த ஒரு ஊழியத்துல. இந்த ஊழியத்துல பழைய மகிமையிலிருந்து புதிய மகிமை, அதை ஜனங்களுக்கு அநேக இடங்கள்ல போயிட்டு வெளிப்படுத்துறோம். சோ மகிமையின் மேல் மகிமை நாங்கள் அங்க மாறிட்டு இருக்கிறோம். எப்படி இந்த மகிமை ஏதோ நியாயப்பிரமாணத்துல வரக்கூடிய மகிமை இல்லை, மாறாக இது நியாயப்பிரமாணத்தின் ஆவி, அந்த ஆவி கர்த்தராய் இருக்கக்கூடிய ஆவியினால வரக்கூடிய ஒரு மகிமையா அங்க காணப்படுது. சோ இப்படித்தான் இந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு திறந்த முகமாய் பிரகாசிக்க பண்ணுகிறோம் அப்படின்னு பவுல் இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். ஆனா இன்னும் விஷயத்தை முடிக்கல, அது அடுத்த அதிகாரத்துக்கு கொண்டு போறாரு. அந்த சுவிசேஷ மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நாங்க பிரகாசிக்கிறோம் இல்லைங்களா, அது எப்படிலாம் பிரகாசிக்கிறோம், அது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு போறார். ஞாபகம் இருக்குங்களா? 2 கொரிந்தியர் 4:4 நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான வசனம். சோ அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதுக்கு ஒரு மாற்று ஒரு விளக்கம் தான் இவ்வளவு நாள் நம்ம கேட்டிருந்த ஒரு விஷயத்துக்கும். ஒருவேளை இது கிரகிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பட் இருந்துட்டாலும் வசனங்களுடைய கோர்வையை பார்க்கும் போது பவுல் எப்படி இந்த பகுதிகளை கொண்டு போறார் என்பது நம்ம கவனிக்க வேண்டியது. ஒருவேளை இது கிளாரிட்டி இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை ஒரு அறிமுகமா சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.